வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி காவலர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி கோரிமேட்டில் துவங்கியது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம். டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முருங்கப்பாக்கம் கடலூர் மெயின் ரோட்டில் கல்லூரி பேருந்தின் அடியில் இருசக்கர வாகனம் சிக்கி பெரும் விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் கடலூர் மெயின் ரோட்டில் இன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் சாலை விபத்து ஏற்பட்டது. கல்லூரி பேருந்து மற்றும் இருசக்கர வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனம் பேருந்தின் அடியில் சிக்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. விபத்தில் சிக்கிய பெண்ணை அப்பகுதி பொதுமக்கள் விரைந்து மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். விபத்திற்கான காரணங்கள் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காவலர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி கோரிமேட்டில் துவங்கியது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் தேசிய பாதுகாப்பு படை மூலம் காவலர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி முகாம் துவங்கியது. புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற துவக்க விழாவில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தார். இதில் தேசிய பாதுகாப்பு படை 2 வார தனிப்பட்ட பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி இன்று முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொடர்ந்து 1 வார தந்திரோபாய வாகன ஓட்டுநர் பயிற்சி 13ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு படையின் சிறப்பு பயிற்சி குழுவால் நடத்தப்படும் இந்த பயிற்சிகளில் தனிப்பட்ட பாதுகாப்பு அணிவகுப்பு, தந்திரோபாய வாகன ஓட்டுதல், அவசர கால நடவடிக்கைகள், ஆயுதம் கையாளுதல், தகவல் தொடர்பு மற்றும் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. டிஐஜி சத்யசுந்தரம் பேசுகையில், தற்போதைய பாதுகாப்பு சூழலில் காவல்துறையினரின் தொழில்முறை திறன்களை தொடர்ந்து மேம்படுத்துவது அவசியம். தேசிய பாதுகாப்பு படை பயிற்றுவிப்பாளர்களின் அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு படை துணைத் தலைவர் சந்தோஷ், குற்றப்பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், காவலர் பயிற்சி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ராஜேந்தர் குமார் குப்தா, கண்காணிப்பாளர் ரங்கநாதன், தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் புதுவை காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. டெங்கு மற்றும் சிக்கன் குனியா காய்ச்சல் பரவலை தடுக்க புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. சுகாதார இயக்குநரக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கொடியசைத்து பிரச்சார ஆட்டோ வாகனங்களை துவக்கி வைத்தார். இந்த ஆட்டோ வாகனங்கள் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமுதாய நலவழி மையங்கள், நகர்ப்புற சுகாதார மையங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் டெங்கு, சிக்கன் குனியா தடுப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. மழை காலத்தை முன்னிட்டு வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்க விடாமல் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பயன்படுத்தப்படாத டயர்கள், உடைந்த பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தேங்காய் ஓடுகள் உள்ளிட்டவற்றில் தேங்கும் நீரில் ஏடிஎஸ் கொசுக்கள் வேகமாக இனப்பெருக்கம் செய்வதால் அவற்றை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு இல்லாத புதுச்சேரி உருவாக அனைவரும் அரசு மேற்கொள்ளும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் துணை நிறுவனமான பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹப்பின் பிரத்யேக ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸின் துணை நிறுவனமான பிலிப்ஸ் நிறுவனத்தின் ஸ்மார்ட் லைட் ஹப் பிரத்யேக ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹப்பை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். அமைச்சர் சிவக்கொழுந்து, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் நிர்வாகிகளான குஞ்சிதம், வேல்முருகன், வசந்தமுருகன், பிலிப்ஸ் நிறுவனர் ஜெகதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தொழில் வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இங்கு உலகத்தரம் வாய்ந்த பிலிப்ஸ் நிறுவனத்தின் சுழலும் வண்ண விளக்குகள் மற்றும்
பிலிப்ஸ் உயர்தர சோலார் வீட்டு உபயோக விளக்குகள், பிலிப்ஸ் நிறுவனத்தின் நவீன லைட், LED பல்ப் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் சென்னையில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியின் முதல் சுற்றில் புதுச்சேரி கிளை சார்பில் பாண்டிச்சேரி வாரியர்ஸ் அணி கலந்து கொண்டு வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் பல்வேறு தொலைக்காட்சி அணிகள் என மொத்தம் 32 அணிகளும் 2 பெண்கள் அணிகளும் கலந்து கொண்டன. முதல் சுற்றில் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் புதுச்சேரி கிளை அணியான பாண்டி வாரியர் அணியும் சென்னை ராஜ் சிசி அணியும் மோதின. 8 ஓவர் கொண்ட இந்த நாக் அவுட் சுற்று போட்டியில் டாஸ் வென்ற பாண்டி வாரியர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த ராஜ் சிசி அணி 8 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 83 ரன்கள் எடுத்தனர். பின்னர் 84 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பாண்டி வாரியர்ஸ் அணி ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி 7 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன்கள் எடுத்து வெற்றி வாகை சூடியது. பாண்டி வாரியர்ஸ் அணி சார்பில் கேமராமேன் ஞானவேல் 32 ரன்கள் எடுத்து ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2ஆம் சுற்றுக்கு முன்னேறிய பாண்டி வாரியர்ஸ் அணி வருகிற சனிக்கிழமை நடைபெறும் போட்டியில் விளையாட உள்ளது. பாரதிய ஜன சங்கத்தின் நிறுவனர் மறைந்த ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மணவெளி பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மணவெளி பகுதியில் மறைந்த பாரதிய ஜனசங்கம் நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பிறந்தநாளை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சி மாவட்ட தலைவி ஓம் அனிதா தலைமையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் முன்னாள் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அம்மன் கோவில் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியில் உள்ள அம்மன் கோவில் வீதியில் சிதிலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையை அகற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறமும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. இதையொட்டி நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழகத்தின் தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நேயம் மக்கள் கழகத்தின் நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் விரைவில் நிறைவேற வாழ்த்து தெரிவித்தனர். பாகூர் அடுத்த குருவிநத்தம் பகுதியில் நடைபெற்ற ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற 5 அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மேஜர் தயான்சந்த் ஹாக்கி கிளப் சார்பில் தென்னிந்திய அளவிலான 2ஆம் ஆண்டு சீனியர் ஹாக்கி போட்டிகள் பாகூர் அடுத்துள்ள குருவிநத்தம் கவிஞர் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த ஹாக்கி போட்டியில் புதுச்சேரி, தமிழகம், மத்திய மாநில அரசு துறைகளில் இருந்து 22 அணிகளை சேர்ந்த சுமார் 400 வீரர்கள் களமிறங்கி தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியின் முடிவில் பெங்களூரு ரயில் சக்கர தொழிற்சாலை அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழக காவல்துறை அணி 2வது இடத்தையும், தமிழக வருமான வரித்துறை அணி 3வது இடத்தையும் பிடித்தன. குருவிநத்தம் மேஜர் தயான்சந்த் ஹாக்கி கிளப் அணி 4வது இடத்தையும், புதுச்சேரி காவல்துறை அணி 5வது இடத்தையும் பிடித்தன. இந்த நிகழ்ச்சியில் முதல் பரிசினை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் 50,000 ரூபாயை வழங்கி விளையாட்டு வீரர்களை கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து 2வது பரிசாக மதியழகன் 30,000 ரூபாய் ரொக்க பணத்தை வழங்கி விளையாட்டு வீரர்களை கௌரவித்தார். 3வது பரிசாக அருள் என்கிற ஆறுமுகம் 20,000 ரூபாய் ரொக்க பரிசினை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கினார். 4வது பரிசாக பாகூர் முன்னாள் சேர்மன் தவமுருகன் 10,000 ரூபாயை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். 5வது பரிசாக புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து ஆட்ட நாயகன் பரிசுகள் மற்றும் போட்டியை கண்டு ரசித்தவர்களுக்கு குழுக்கள் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளதாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மேலும் குருவிநத்தம் ஹாக்கி தொழிற்சாலையை உருவாக்கியவர் மூர்த்தி, சிறப்பு விருந்தினர்கள் இளங்கோ, முத்துகிருஷ்ணன், திருமுருகன், லிங்கசாமி, காங்கேயன், ஸ்டாலின்,
சிவகுமார், சீருடை வழங்கியவர் ராஜா ரெட்டியார், அமுதன் தாஸ் என்கிற கண்ணதாசன் இவர்களை அன்புடன் வரவேற்ற குமரன், முத்து, புருஷோத்தமன், பாலகுரு, ரகு என்கிற பார்த்திபன், அஜித்குமார், சிறப்பாக விளையாட்டு போட்டிகளை நடத்தியவர்கள் தயாளன், கார்த்திகேயன், ராஜா, பாபு, அருண்குமார், ரஞ்சித், யுவராஜ் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த விளையாட்டு போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகையில், குருவிநத்தம் பகுதியில் ஹாக்கி விளையாட்டு 2 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் தென்னிந்திய அளவில் விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக விளையாடி வருகின்றனர். அவர்களுக்கு பரிசு வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். விரைவில் கிரிக்கெட் மைதானம் உருவாக்கி தருவதாகவும் அரசு விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கும் நிதி உதவிகளை நான் பெற்றுத் தருவேன் என்றும் கூறினார். மேலும் அனைத்து விளையாட்டு வீரர்களும் பாகூர் பகுதியில் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் என்றும் அதை சிறப்பாக நான் செயல்படுத்துவேன் என்றும் அவர் கூறினார். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் 3 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்றும் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா சங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி பிறந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆன நிலையில் இலாக்கா ஒதுக்குவதில் தாமதம் மற்றும் சபாநாயகர் தேர்வு செய்வது தொடர்பாக கட்சியின் மேலிடம் தொடர்ந்து பேசி வருகிறது. இருப்பினும் இந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளிப்பார் என தெரிவித்தார். எதிர்கட்சியாக இருந்து கொண்டு நாராயணசாமி என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக ஆட்சியில் நடந்தது போன்று தாவேகா ஆட்சியிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாற்றம் கொண்டு வர போகிறோம் என்று சொன்னவர்கள் 2 மாத காலத்தில் ஒரு மாற்றமும் கொண்டு வரவில்லை. சிங்கப்பெண் படைக்கு சீருடைதான் மாற்றப்பட்டுள்ளது என்று விமர்சித்தார். பெண்கள் பாதுகாப்பில் கடந்த திமுக அரசுக்கும் தற்போதுள்ள தாவேகா அரசுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 3 வயது சிறுமி முதல் 70 வயது மூதாட்டி வரை பெண்களுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை. பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள மற்ற கட்சியில் நடக்கும் குழப்பங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டிய வானதி சீனிவாசன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுகிய காலத்தில் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைகிறார்கள். அப்படியானால் அவர்களுடைய அழுத்தமும் ஆதரவும் இல்லை என்றால் இதுபோன்று நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும், புதிய அரசாங்கம் குதிரை பேரத்தில் வேகமாக செயல்படுகிறது என்றும் விமர்சித்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு. தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று மத்திய அரசு தெளிவாக தெரிவித்த நிலையில் கூட்டணியில் இருந்து கொண்டு கர்நாடக முதல்வருடன் தமிழக முதல்வர் பேசுவதற்கு என்ன தடையாக இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த நிலையில் தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு வகிக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறை இல்லை. இரு மாநில அரசுகளும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். மக்கள் தங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள், ஆட்சி அமைத்து விட்டோம் என்று நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கர்நாடக காங்கிரஸ் அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது, ஊழல் அதிகரித்துள்ளது. இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக மேகதாது பிரச்சனையை கையில் எடுப்பதாகவும் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தலையிடுவதற்கும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. ஆட்சி நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடவில்லை. நதிகள் சீரமைப்பு என்பதில் அனைவருடைய பங்களிப்பும் உள்ளது. மாநில அரசு இதனை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் பிரச்சனைகளில் ஆளும் தாவேகா அரசு பாராமுகமாக இருந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை பாஜக நடத்தும் என்றும் தெரிவித்த வானதி சீனிவாசன், பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் சொன்னபடி செய்யவில்லை. ஒரு அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கும் போது அதை நிறைவேற்றக்கூடிய சாத்திய கூறுகள் உள்ளனவா என்பதனை தெரிந்துதான் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமே கூறியுள்ளது. இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். முதலமைச்சர் விஜய் பேசுவது உண்மையைத்தான் பேசுகிறாரா அல்லது சினிமா வசனங்களை பேசுகிறாரா என்பது சந்தேகம் எழுவதாக தெரிவித்த அவர், அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு தாவேகாவினர் நேரடியாகவே பணம் கேட்டிருக்கிறார்கள் என்று
பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பணத்தை பெற்றுக்கொண்டு வழக்கறிஞர்களை நியமித்தால் இவர்கள் எப்படி அரசாங்க சொத்தை பாதுகாப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். லயன்ஸ் சங்க புதிய தலைவர் பொறுப்பேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி எலைட் ரோட்டரி சங்கத்தின் 2026-2027 ரோட்டரி ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்பு விழா அண்மையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு ஈகைக்குளம் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற உன்னத நோக்கத்தின் கீழ் இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டது. இவ்விழாவில் முந்தைய ஆண்டு நிர்வாகிகள் தங்களின் பொறுப்புகளை புதிய நிர்வாகிகளிடம் முறைப்படி ஒப்படைத்தனர். கடந்த ஆண்டின் தலைவர் ரோட்டேரியன் சரவணன் அவர்களிடமிருந்து புதிய தலைவராக ரோட்டேரியன் சத்யநாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதேபோல் கடந்த ஆண்டின் செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களிடமிருந்து புதிய செயலாளராக ரோட்டேரியன் டாக்டர் பார்த்திபன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவ்விழாவின் முதன்மை விருந்தினராக முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் டாக்டர் செங்குட்டுவன் அவர்கள் கலந்து கொண்டு சுயநலமற்ற சமுதாய பணி மற்றும் சர்வதேச நட்புறவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். உதவி ஆளுநர் ரோட்டேரியன் பாலமுரளி புதிய தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து புதிய நிர்வாகிகளின் பொறுப்பேற்பு நிகழ்வுகளை வழிநடத்தினார். விழாவின் சிறப்பம்சமாக நமது மண்ணின் பாரம்பரிய கலைகளையும் இளையோர் திறமைகளையும் போற்றும் வகையில் அமைந்த பரதநாட்டியம், சிலம்பாட்டம் மற்றும் யோகாசனங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இவ்விழா முழுவதையும் நெறியாளர்கள் ரோட்டேரியன் குணசேகரன் மற்றும் ரோட்டேரியன் சுந்தரவரதன் ஆகியோர் மிக நேர்த்தியாகவும் விறுவிறுப்பாகவும் வழிநடத்தினர். புதிய நிர்வாகிகளின் பதவி காலம் தொடங்குவதை குறிக்கும் வகையில் உள்ளூர் மேம்பாட்டிற்கான பல்வேறு முக்கிய சமுதாய நலத்திட்டங்கள் இந்த விழாவில் தொடங்கி வைக்கப்பட்டன. புதிய செயலாளர் ரோட்டேரியன் டாக்டர் பார்த்திபன் நன்றி உரையுடன் விழா நிறைவடைந்தது. இதில் சங்க உறுப்பினர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் பிற ரோட்டரி சங்கங்களை சேர்ந்த ரோட்டேரியன்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள நிர்வாக குழுவினர் ஈகைக்குளம் என்ற தாரக மந்திரத்தின் கீழ் நிலையான சமுதாய நலப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட போவதாக தங்களின் மனமார்ந்த நன்றியையும் உறுதியையும் தெரிவித்துக் கொண்டனர். நாட்டில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என திண்டிவனத்தில் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திண்டிவனத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், இதற்கு முன்னால் இருந்த திமுக ஆட்சிக்கும் தற்போதுள்ள தாவேக ஆட்சிக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை என கூறினார். நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கொலை, கொள்ளை போன்ற சம்பவங்களும் தினமும் அரங்கேறி வருகிறது. இதே போன்று தினம்தோறும் கற்பழிப்பு சம்பவங்களும் பாலியல் சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன என கூறிய நயினார் நாகேந்திரன், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில் பகல் 12 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு இரவு 7 மணிக்கு வந்தார். அங்கு அவருக்காக காத்திருந்தவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. இந்த நிலையில் அங்கு 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறாமல் அங்கிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் அவரது உறவினர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து ஆறுதல் கூறிய சம்பவம் நடைபெற்றது. அவர் என்ன அரசியல் கட்சி தலைவர் என்று மீண்டும் கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், ஜோசப் விஜய் ஆட்சியில் குதிரை பேரம் நடைபெறுவதாக கூறப்படும் நிலையில் தமிழக முதல்வர் விஜய் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கூறினார். மேலும் அவர் நாட்டில் நடக்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதை விட்டுவிட்டு தமிழக முதல்வர் ஆளுநரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்று காட்டமாக தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மாவட்ட தலைவர் விநாயகம் உள்ளிட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையில் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி காவலர்களுக்கு பாதுகாப்பு அலுவலர் பயிற்சி கோரிமேட்டில் துவங்கியது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரம். டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.